இயற்கை முறையிலன்னு சொல்லும்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இயற்கை உரம் அப்படின்னா மண்புழு உரம், தென்னை நார்க்கழிவு உரம், பண்ணை கழிவுகளை உரமாக்கி போடலாம், கரும்பு சருகை மட்டு உரமாக்கி போடலாம். இந்த மாதிரியான இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். இரண்டாவதா பசுந்தலை உரம். பசுந்தலை உரம் அப்படின்னா வேற இடத்துல வளரக்கூடிய இலைத்தலைகளை எடுத்துட்டு வந்து நம்ம நிலத்துல போட்டு உழணும். அதான் பசுந்தலை உரம். வேம்பு, இலுப்பை, கொளிஞ்சி, சிலோன் வகை, புங்கம், அகத்தி, எருக்கு இதெல்லாம் பசுந்தலை உரமாக பயன்படுது. இந்த உரங்கள் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கும். அடுத்ததா பசுந்தாள் உரம். பசுந்தாள் உரம் அப்படின்னா நம்ம நிலத்திலேயே உரப்பயிரை வளர்த்து அது போதுமான வளர்ச்சிக்கு வந்ததும் நிலத்திலேயே நல்லா உழணும். அதுதான் பசுந்தாள் உரம். என்னென்ன பயிர்களை வளர்க்கலாம் அப்படின்னா சணப்பு, தக்கைப்பூண்டு, பில்லிப்பயிறு, கொத்தவரை, அகத்தி, தட்டைப்பயிறு. தக்கைப்பூண்டில் தலைச்சத்தோட சதவீதம் அதிகமாகவே இருக்கு.